ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் பி டிஃபைனிங். இன்றைக்கி என்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா டல் டு கிளாம் லுக் தாங்க. ஸோ நியூ இயர் வந்தாச்சு, எல்லாருமே ஒரு பார்ட்டி மேக்கப் லுக்கை வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. சாரி, கிறிஸ்மஸ்க்கே வந்து என்னால் மேக்கப் போட முடியல, நிறைய பேர் கோச்சிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சாரி. சரி, இந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நியூ இயர் ஈவினிங் பார்ட்டி மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஒரு கிளாம் மேக்கப் லுக் மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ வெளியே போயிட்டு வந்தனால டர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் டோனர் ரொம்ப நல்லா இருக்குது. டோனராகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபேஸில் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். டூ வீலர் தான் ட்ராவல் பண்ணனால நிறைய டர்ட் பொல்யூஷன்லாம் நம்ம ஃபேஸில் இருக்கும். இது அவ்வளோ அழகாக வந்து இந்த மேக்கப் ரிமூவர் வந்து ரொம்ப அழகாக வந்து ரிமூவ் பண்ணிச்சு. பாருங்கள் எவ்வளோ டர்ட், நான் மேக்கப் போடாமலே இவ்வளோ டர்ட் இருந்ததுருக்கு. ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். திரும்பியும் நான் டோனரை வச்சு ஃபேஸில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில்லின் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸை வந்து ஃபில்லின் பண்ணுறது மிஸ் கிளேரோட ஐப்ரோ பென்சிலை வச்சு ஃபில்லின் பண்ணிக்கிறேன். அடுத்தது பெலாடியோட ப்ரௌ ஸ்டைலர் வந்து யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப அதிகமாக முடி இருக்கிறவங்களுக்குலாம் அதே பிளேஸில் வந்து ஷேப்பாக கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் டெஃபினட்டாக இந்த பெலாடியோட ப்ரௌ ஸ்டைலர் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் முடி அந்த சைடு இந்த சைட்லாம் நகராது, கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீமுக்கு பதிலாக நான் வந்து இங்கே அரகன் ஆயில், அதாவது குட் வைப்ஸோட சில்வர் லீவ்ஸ் அரகன் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 1 to 3 ட்ராப்ஸ் மேக்ஸிமம் போதும். உங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் நீங்கள் ஸ்டிக் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சுகரோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சுன்னு சொன்னீங்க, நான் இந்த டைம் ரொம்ப லைட்டாக வேறு போட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு கேமரா லைட்டிங்கில் எனக்கு தெளிவாக தெரியல, பட் எனக்கு அங்கே பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது. பட் இப்போ தான் நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியுது கொஞ்சம் அங்கங்கே ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி இருந்திருக்கு. அதை கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, சாரி. இப்போ நான் வந்து ஃபேஸில் ஃபுல்லாக மேக்கப் வந்து தட் இஸ் ஃபவுண்டேஷனை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து யூஸ் பண்ணுறது ப்ரஷ் வச்சு தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக பிளெண்ட் ஆச்சு. எனக்கு நல்ல சுலபமாக வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பெலாடியோட அண்டர் ஐ டார்க்னஸை வந்து கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஆரஞ்சு கரெக்டாக ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. கொஞ்சம் ப்ராடக்டே போதும், உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு நல்லா வந்து உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. இதை தான் நான் வந்து இப்போ LA Girl Proக்கு பதிலாக இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னே வந்து NYBay யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இது வந்து என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். மேபிளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன், இதோட எக்ஸாக்ட் ஷேட் நேம் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இன்னுமே நல்ல ஒரு கவரேஜ் கிடைக்கும். டேம் பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மீன்வைல் நீங்கள் உங்கள் நியூ இயர் பிளான்லாம் என்ன வச்சுருக்கீங்க, எப்படியெல்லாம் பிளான் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இப்போ இதையே வச்சு இந்த கன்சீலர் வச்சே நான் என்ன பண்ணுறேன்னா ஐப்ரோஸை இது வந்து இதுவும் ப்ரௌஸை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து காமிக்கணும் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு ட்ராமேட்டிக் ஐ லுக்கெல்லாம் கொடுக்கும் போது இந்த மாதிரி ப்ரௌஸ் எல்லாம் வந்து ஐப்ரோஸ் எல்லாம் வந்து நல்லா இன்னும் எடுத்து காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி கன்சீல் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா எடுத்து காமிக்கும். ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பெலாடியோட ரைஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து ஒரு க்ரீஸில் ஒரு டெஃபினிஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெவல்யூஷன் பேலட் எடுத்து வந்து ஒரு க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து வந்து க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். மியூசிக் ஃப்ளாரில் இந்த மாதிரி க்ரீன் அண்ட் பிளாக் காம்போவில் வந்து ஒரு கிட் வருது. அந்த கிட்டில் இருக்க க்ரீன் காஜலை எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ஸ்மச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. ஆனால் செட் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு. மேக்கப் ரிமூவை வச்சு தான் ரிமூவ் பண்ணணும். அந்த க்ரீன் காஜல் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி இன் கலர்லேருந்து க்ரீன் ஐ ஷேடோ எடுத்து, அது கொஞ்சம் வந்து ஷிம்மரி எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் ஷேடட் ப்ரஷ்லேருந்து எடுத்து நம்ம வந்து நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா பாப் அவுட் ஆகி கொஞ்சம் நல்லா கிளிட்டரியாக இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல ஈவினிங் பார்ட்டி மேக்கப் லுக்குக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பிளாக் ஐ ஷேடோ வந்து கார்னரில் கொடுத்துருக்குறேன். இன்னுமே வந்து என்ன ஆகும்னா நமக்கு இன்டென்சிஃபை பண்ணி காமிக்கும். அதுக்கு வேண்டி நான் பிளாக் ஐ ஷேடோ இந்த மாதிரி எடுத்து டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கோங்க. லைக் வி அவுட்டர் கார்னரில் வந்து லைக் வி மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது முடித்த உடனே மியூசிக் ஃப்ளார்லேருந்தே வந்து பிளாக் ஐலைனர் கிடைக்குது. ஸோ அந்த ஐலைனர் வச்சு நான் ஒரு விங் லைனர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வர ப்ரஷ்ஷை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெல்லாடியோட க்ரீன் கிளிட்டர் ஐ பென்சிலை எடுத்து கொஞ்சம் பார்ட்டி லுக் இல்லைங்களா, ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீன் கிளிட்டர் ஐ பென்சிலை வந்து கீழே காஜலை வந்து நான் கீழே வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது பர்பிளோட கோல் பென்சில் எடுத்து நான் கீழே வாட்டர் லைனில் வந்து ஃபில்லின் பண்ணிக்கிறேன். இன்னுமே வந்து நல்ல ஒரு ட்ரமாட்டிக் ஐ லுக் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த க்ரீனோட நல்லா பிளெண்ட் ஆகும்போது நல்ல ஒரு ஷேடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஐ மேக்கப் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான்சர் பண்ணிக்கலாம். தட் இஸ் கான்டூரிங் இல்லை ப்ரான்சர் பண்ணிக்கலாம். ப்ரான்சருக்கு இங்கே வந்து சுகர் பேலட்டோட ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ப்ளஷ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ்ஷுக்கும் வந்து சுகரோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் ஈவினிங் பார்ட்டினால கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ப்ளஷ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பெல்லாடியோட ஹைலைட்டர். இது செம்ம க்ரீமியான ஹைலைட்டருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நேச்சுரலாக நம்ம ஃபேஸில் அப்படியே ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரியே இருக்கும். இதை நான் நம்ம ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏரியாஸ் எங்கெல்லாம் க்ளோ லைட் படும்போது நம்ம க்ளோ கிடைக்கணும் ஃபீல் ஆகுமோ அந்த இடத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கனாலே அந்த ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இப்போ இதில் ஆக்சுவலாக வந்து சொல்ல போகணுன்னா கொஞ்சம் வந்து லைட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஈவினிங் ஆச்சு, எனக்கு வேகமாக தான் நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். இப்போ போய் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு க்ரீன் ஃப்ராக் தான் போட்டிருக்கிறேன். இது க்ரீன் ஃப்ராக்கை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கேமராக்கு வேறு மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நான் வந்து பர்பிளோட லிப் க்ரையானை வச்சு அவுட்டர் லைனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ப்ளம் யம் சொல்கிற சுகரில் இருந்து ப்ளம் யம்னு சொல்கிற ஒரு ஷேட் எடுத்து இதோட எக்ஸாக்ட் ஷேடு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நான் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நல்லா ஃபில்லின் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ லிப்ஸ்டிக் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸுக்கு சொல்லுங்கள். ஸோ நான் ஹேர் டூ பண்ணிட்டேன். இயரிங்ஸ் வந்து ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ண இயரிங்கு, இது டெல்லியில் பர்ச்சேஸ் பண்ணேன். அது ஒரு தனி vlog-ஆவே போடுறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை பாய்.